ஹலோ! உங்களுக்கு பிடித்தமான சாதம், பாஸ்தா, உருளைக்கிழங்கு இதையெல்லாம் எப்ப சாப்பிட்டாலும் குற்ற உணர்ச்சியே இல்லாம உடம்புக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா இருக்கு. இதற்காக சயின்ஸ் நமக்கு ஒரு சூப்பரான ஹேக் வச்சிருக்கு. நாம கார்போஹைட்ரேட் உணவுகளை சாப்பிடும்போதே குளுக்கோஸ் அளவை குறைத்து குடல் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தலாம்னு இந்த எக்ஸ்பிளைனர்ல தெளிவா பார்க்க போறோம். ஆனா இந்த அட்டகாசமான தீர்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஏன் இந்த ஹேக்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா உலக அளவுல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு மிகப்பெரிய உயிரியல் பிரச்சனை ஒழிஞ்சிருக்கு. முதல்ல இந்த வெள்ளை அரிசியில அப்படி என்னதான் பிரச்சனைன்னு பாத்திரலாம். உலகம் முழுக்க சுமார் 2.5 பில்லியன் மக்கள் தினமும் அரிசி சாதத்தை தங்களோட முக்கிய உணவா சாப்பிடுறாங்க. உலகத்தோட பாதி பசிய போக்குறதே இந்த அரிசிதான் சொல்லலாம். ஆனா நாம எல்லாரும் விரும்பி சாப்பிடுற இந்த வெள்ளை அரிசியில ஒரு மறைமுகமான ஆபத்து இருக்கு. இது ரொம்ப சுத்திகரிக்கப்பட்ட ஒரு உணவு. அது மட்டும் இல்லாம இதுல அதிகப்படியான ஸ்டார்ச், அதாவது மாவுச்சத்தும் இருக்கு. இந்த ஸ்டார்ச் அதிக கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது. இது நம்ம உடம்புக்குள்ள போனதும் என்ன செய்துன்னு இப்ப பாப்போம். நீங்க சுட சுட அப்போதே சமைச்ச சாதமோ உருளைக்கிழங்கோ அல்லது பாஸ்தாவோ சாப்பிடும்போது என்ன ஆகுது தெரியுமா? அது ரொம்ப வேகமா செரிமானமாகி உடனே ரத்தத்துல சர்க்கரையா கலந்துடுது. இது உங்களுக்கு உடனடியா எனர்ஜிய கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நடக்கிறது தான் ரொம்ப ஆபத்தானது. உங்க செல்களுக்குள்ள இந்த சர்க்கரை ரொம்ப வேகமா நுழையறதால அதை சமாளிக்க உங்க கணையம் அதிகப்படியான இன்சுலினை சுரக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. தொடர்ந்து இதே மாதிரி நடக்கும்போது உங்க செல்கள் இன்சுலினை ஏத்துக்க மறுக்குது. இததான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம். காலப்போக்குல இதுவே உங்களை ப்ரீ டயபெட்டிக் மற்றும் சர்க்கரை நோயாளியா மாத்திடுது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? கார்போஹைட்ரேட்டே சாப்பிடக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்ல. இதுக்கு ஒரு சூப்பரான ஆச்சரியமான ஃப்ரிட்ஜ் ஹேக் இருக்கு. அத பத்தி இப்போ பாப்போம். தீர்வு ரொம்ப சிம்பிள். சமைச்ச உணவை உடனே சாப்பிடாம ஃப்ரிட்ஜ்ல வச்சு குளிர வைக்கிறது தான். என்னடா இதுன்னு ஆச்சரியமா இருக்கா? நீங்க சமைச்ச அரிசி, பாஸ்தா அல்லது உருளைக்கிழங்க 12 முதல் 24 மணி நேரம் வரை உங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. இப்படி செய்யறதால அந்த உணவோட கிளைசீமிக் இண்டெக்ஸ் நம்ப முடியாத அளவுக்கு குறையுது. இது எப்படி சாத்தியம்னு சயின்ஸ் ரீதியா பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எப்படி சரியா செய்யறதுன்னு பாத்திரலாம். இதுக்கு 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல வழக்கம் போல உங்க கார்போஹைட்ரேட்டை சமைங்க. 2வது ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். அத உடனே சாப்பிடாம குறைஞ்சது 12 முதல் 24 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைங்க. 3வது, அதை திரும்பவும் சூடுபடுத்தி நல்லா ரசிச்சு சாப்பிடுங்க. ஆமாம், ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்த உணவை திரும்ப சூடுபடுத்துறதால எந்த கெடுதலும் இல்ல. மாறாக அதோட நன்மைகள் இன்னும் அதிகமாகுதுன்னு நம்ம சோர்ஸ்ல இருக்கிற ஆய்வுகள் சொல்லுது. சூடுபடுத்துறது அந்த உணவோட தன்மையை கெடுக்காது, இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் ஹேக் எப்படி வேலை செய்யுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலான ரெட்ரோகிரடேஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெறும் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதால அப்படி என்ன பெரிய மேஜிக் நடந்துடுதுன்னு நீங்க யோசிக்கலாம். இது மேஜிக் இல்லைங்க, பக்கா சயின்ஸ். ரெட்ரோகிரடேஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. நீங்க சமைச்ச ஸ்டார்ச்சை குளிர வைக்கும்போது அதோட மூலக்கூறு அமைப்பு முற்றிலுமா மாறிடும். அது சாதாரண ஸ்டார்ச்லேருந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சா மாறிடும். ரெசிஸ்டன்ட் அப்படின்னா எதிர்ப்புன்னு அர்த்தம். அதாவது இந்த ஸ்டார்ச்சை செரிக்கிற என்சைம்ஸ் மனிதர்களாகிய நம்ம உடம்புல கிடையாது. நம்ம சோர்ஸ்ல டாக்டர் மாண்டல் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு வகையான ஃப்ரீ ஸ்டார்ச், ஃப்ரீ ஃபுட்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றார் தெரியுமா? நம்ம உடம்புல இது செரிக்க தேவையான என்சைம்கள் இல்லாததால இதிலிருந்து நமக்கு கலோரிகள் கிடைக்காது, ரத்தத்துல சர்க்கரை அளவும் ஏறாது. வயிறு நிறைஞ்ச திருப்தி கிடைக்கும், ஆனா எந்த பிரச்சனையும் வராது. இது உண்மையிலே ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான். அடுத்ததா, செரிக்காத இந்த உணவு நம்ம குடலுக்குள்ள போய் என்ன செய்துன்னு பார்க்கலாம். செரிக்காத இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படியே வெளியேறிடுமான்னு கேட்டா இல்ல. அங்கதான் இதோட அடுத்த பிரம்மாண்டமான நன்மை ஆரம்பமாகுது. சிறுகுடலை தாண்டி நேரா பெருங்குடலுக்கு போய் இது ஒரு ப்ரீபயோட்டிக்கா மாறுது. அதாவது நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு இதுதான் சூப்பரான சாப்பாடு. உங்க குடல் பாக்டீரியாக்கள் இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சை ஒரு பெரிய விருந்தாவே சாப்பிட்டு கொண்டாடுது. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் அந்த ஸ்டார்ச்சை சாப்பிட்டுட்டு நமக்கு நிறைய நன்மைகளை திருப்பித் தருது. குறிப்பா பியூட்ரேட் அப்படிங்கிற ஒரு கொழுப்பு அமிலத்தை உருவாக்குது. டாக்டர் மாண்டல் இத ரொம்ப உற்சாகமா குடலின் மேஜிக்னே சொல்றாரு. ஏன்னா இந்த பியூட்ரேட் குடல் புற்றுநோயை தடுக்குது. அது மட்டுமல்லாம ரத்தத்துல கலந்து உடம்பு முழுக்க பரவி நாள்பட்ட வீக்கத்தை குறைக்குது. சும்மா சாதத்தை ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறதாலே இவ்ளோ நன்மைகளான்னா ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்போ இந்த ஆரோக்கியமான காப்ஸ எப்படி முறையா சாப்பிடுறதுன்னு சில ரூல்ஸ் பாப்போம். இந்த அறிவியலை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? அரிசி, பாஸ்தா, உருளைக்கிழங்கு மாதிரி உணவுகளை சமைச்சு 12லிருந்து 24 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு திரும்ப சூடுபடுத்தி சாப்பிடணும்.
ஆனா பிரெட் விஷயத்துல சின்ன மாற்றம் இருக்கு. பிரெட்டோட கிளைசெமிக் இண்டெக்ஸை கம்மி பண்றதுக்கு அத ஃப்ரிட்ஜுக்கு பதிலா ஃப்ரீசர்ல வைங்க. அப்புறமா வெளியே எடுத்து டோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. இது ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். இப்படி ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் சாப்பிடறதால என்ன பெரிய லாபம்னு கேக்குறீங்களா? உங்க உடம்போட இன்சுலின் உணர்திறன் அதிகமாகும். அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை முழுமையா சரியாகும். ரொம்ப நேரம் வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்கிறதால நீங்க அதிகமா சாப்பிட மாட்டீங்க. சோ வெயிட் லாஸ் பண்ணவும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனா இங்கே ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இந்த அறிவியல் ஹேக் ரொம்ப அற்புதமானதுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. எந்த உணவா இருந்தாலும் அளவோட சாப்பிடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் உங்க உணவை ஆரோக்கியமானதா மாத்துது. ஆனா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற அடிப்படை விதியை நம்ம எப்பவும் மறந்துடக்கூடாது. சமைச்சு குளிர வச்சு திரும்ப சூடுபடுத்துற இந்த ரெட்ரோகிரடேஷன் பத்தியும் அதனால உங்க குடலுக்கும் ரத்த சர்க்கரை அளவுக்கும் கிடைக்கிற அட்டகாசமான நன்மைகள் பத்தியும் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் நீங்க திரும்பவும் அந்த சுடச்சுட உடனே சமைச்ச இன்சுலினை எகிரச்சேர சாதத்தை அப்படியே சாப்பிடுவீங்களா? உங்க அன்றாட சமையல் பழக்கத்தை மாத்துறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது ஒரு சூப்பரான தொடக்கமா இருக்கட்டும்.